ஒரு ஆயர் ஒருவர் எப்பொழுதுமே இயேசுவை பற்றியும் நற்செய்தியை பற்றியும் மறைபரப்பு பணியை அவர் செய்த பொழுதெல்லாம் இந்த நிகழ்ச்சியை அனைவருக்கும் எடுத்து சொல்லுவாராம். அவர் சொன்ன அந்த நிகழ்வு இது. அவர் சொல்லுகிறார், பாரிஸ் நகரத்திலே நோட்டர்டாம் என்ற ஒரு பேராலயம் ஒன்று இருக்கிறது. அந்த பேராலயத்திற்கு ஏராளமான மக்கள் வழிபாட்டிற்கு வருவார்கள். ஒவ்வொரு முறையும் ஞாயிற்றுக்கிழமை ஏராளமான மக்கள் அந்த ஆலயத்திற்கு வழிபாட்டுக்கு வரும் பொழுது ஒரு இளைஞன் ஒருவன் அந்த கோயிலுக்கு முன்னால் நின்று கத்துவானா, உங்களுக்கெல்லாம் அறிவில்லை, உங்களுக்கெல்லாம் என்ன இருக்குது, மண்டையில என்ன இருக்குது, மண்டையில மண்ணுதான் இருக்குது, களிமண்ணு தான் இருக்குது, கோயிலுக்கெல்லாம் போறீங்களே, எதுக்கு போறீங்க, அங்க யார் இருக்கிறா, கடவுள் என்று ஒருவர் இல்லவே இல்லை, நீங்கள் ஏன் உங்க நேரத்தெல்லாம் வேஸ்ட் பண்றீங்க, அதை நீங்கள் மற்ற ஒரு நல்ல காரியங்களுக்காக நீங்க பயன்படுத்தலாமே, உங்களுக்கெல்லாம் அறிவில்லாத அந்த பைத்தியங்கள் தான் இந்த கோயிலுக்கெல்லாம் போகும், அங்கெல்லாம் போய் வழிபாட்டெல்லாம் கலந்துக்கும், ஆண்டவர் என்று ஒருத்தர் இல்லவே இல்லை என்றெல்லாம் அவர் கத்திக் கொண்டிருந்தார். ஒவ்வொரு நாளும் அந்த மக்களை பார்த்து இவன் கத்திக்கொண்டே இருப்பான். நிறைய பேர் அவனை பார்த்து அப்படியே ஒதுங்கி போயிடுவாங்க, ஒதுங்கி கோயிலுக்குள்ளே போவாங்க. ஒரு நாள் அந்த கோயிலுடைய பங்கு சாமியார் வந்தார். வரும் பொழுது இந்த இளைஞன் கத்தி கொண்டிருக்கிறார். உங்களுக்கெல்லாம் அறிவில்லை, சாமியாரை பார்த்தே கத்துறான், உனக்கெல்லாம் வேற வேலை இல்லை, எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு வந்து இப்படி வந்து வழிபாடு சாமியாரா திரிகிற, உனக்கெல்லாம் அறிவில்லை, உள்ள யார் இருக்கிறா, உள்ள யாருமே கிடையாது, கடவுள் என்று ஒருவர் இல்லவே இல்லை, உனக்கெல்லாம் வழிபாடெல்லாம் தேவையா அப்படின்னு கத்துக்கிட்டு இருக்கிறான். உடனே அந்த சாமியார் அவனை பார்த்து சொன்னார், இளைஞனே, நான் உனக்கு ஒரு சவால் விடுகிறேன், நீ உண்மையான ஒரு மனிதனாக இருந்தால், நீ ஒரு வீரமிக்க ஒரு ஆண்மகனாக இருந்தால் நான் சொல்றது நீ செய் பார்க்கலாம் அப்படின்னா. உடனே அந்த இளைஞனுக்கு பயங்கரமான ஒரு வீரம் வந்து விட்டது. என்ன சொல்ல போற, நீ எது செய்ய என்ன வேணாலும் சொல்லு, கண்டிப்பா நான் அதை செஞ்சே காட்டுவேன், பார்க்கலாம். உடனே அந்த குருவானவர் மீண்டும் சொல்லுகிறார், அந்த பங்கு தந்தை சொல்லுகிறார், உண்மையாக நான் சொல்றதை நீ ஒரே ஒரு முறை நீ மட்டும் செஞ்சா போதும், நான் சொன்னதை நீ திருப்பி சொன்னாலே போதும், உனக்கு கண்டிப்பாக நீ சொல்றது எல்லாத்தையும் நான் நம்புறேன், இந்த கோயிலை இழுத்து மூடிட்டு நான் போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னார். அந்த இளைஞனுக்கு ரொம்ப சந்தோஷம், நான் என்ன செய்யணும் சொல்லு அப்படி. உடனே அந்த பங்கு சாமியார் சொன்னார், நீ வா என்னோட இந்த கோயிலுக்குள்ள வா, வந்துட்டு அந்த நடு கோயில்ல நீ முழந்தால் படியிட்டு 2 கையை விரிச்சிட்டு நீ நான் சொல்றதை மட்டும் நீ சொன்னா போதும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் இறந்தார், அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை என்று சொல்லு பார்க்கலாம் அப்படின்னார். இந்த இளைஞனுக்கு இதுதானா, இதை சொல்றதுக்கு என்ன பெரிய விஷயம், ஏதோ நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, அப்படியே நடு கோயில அப்படியே முழங்கால் படியிட்டான், 2 கைகளை விரித்தான், ஆண்டவரை அந்த சிலுவையை பார்த்து சொன்னான், ஆண்டவர் இயேசு எனக்காக இறந்தார், அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அந்த சாமியார் சொன்னார், வெரி குட், அழகா சொன்ன, இன்னும் ஒரு முறை நல்ல சத்தமா கத்து பார்க்கலாம் அப்படின்னார். அவன் இன்னும் தன்னுடைய குரலை எழுப்பி சொன்னான், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்காக இறந்தார், அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை அப்படின்னு அப்படி குரல் அப்படி தாழ்ந்துச்சு. உடனே அந்த சாமியார் சொன்ன, என்ன குரல் தாழ்ந்து, அப்படி இல்லை, இன்னும் கடைசியா ஒரே ஒரு முறை எல்லா மக்களுக்கு கேட்கறது மாதிரி கடைசியா ஒரு முறை கத்து, உடனடியா நான் இந்த கோயிலை இழுத்து மூடிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னார். இந்த இளைஞன் மீண்டும் கரங்களை உயர்த்தி ஆண் பாடுபட்ட அந்த சிலுவையை பார்த்து கத்தி சொன்னான், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்காக இறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழ ஆரம்பிச்சானாம். அதுக்கு பிறகு அந்த ஆயர் சொன்னாராம், அந்த இளைஞன் வேறு யாரும் இல்ல, நான் தான், ஆண்டவர் எனக்கு தேவையே இல்லை, ஆண்டவர் இல்லவே இல்லை என்று சொன்ன எனக்கு ஆண்டவர் நீ எனக்கு தேவை அப்படின்ட்டு என்னை இழுத்தாரு. நான் இன்று ஒரு குருவாக மாறி ஆயராக நின்று கொண்டிருக்கிறேன். கடவுள் இல்லை, கடவுளை மறுதலியுங்கள் என்று சொன்ன நான், கடவுள் வேண்டாம், கடவுள் இல்லையே என்று சொன்ன எனக்கு, கடவுளே எனக்கு வேண்டாம் என்று சொன்ன என்னை நீ எனக்கு வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் என்னை இழுத்துக் கொண்டார். ஆகவே நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்காக இறந்ததிலே உண்மையிலே நான் மிக மிக வேதனைப்படுகிறேன், மிக மிக கவலைப்படுகிறேன், ஏனென்றால் அவர் எனக்காக இறந்தார் என்று அவர் சொன்னாராம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த புனித வாரம் முழுவதும் ஆண்டவர் இயேசுனுடைய பாடுகளை நாம் தியானிக்கவிருக்கிறோம். எந்த வகையிலே, எந்த வழியிலே இந்த பாடுகள் நமக்கு மாற்றத்தை கொண்டு வரப்போகின்றது. அந்த ஆயரை போல, அந்த இளைஞரை போல நாமும் 2 கரங்களை விரித்து ஆண்டவரை நோக்கி நாம் நம்மால் சொல்ல முடியுமா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்காகவே மரித்தார், அதை பற்றி நான் கவலைப்பட போவதில்லை என்று யாராலும் கண்டிப்பாக சொல்ல முடியாது.